அஞ்சாவது எபிசோட்ல பைய வேலையை சிறப்பா முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப ஹாரிக்கு இவன் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சிடுது. அப்படியே கிட்ட நம்ம ஸ்பைக் மண்ட ஆக்டோபஸ் கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஹெல்மெட்டை வாங்க. இது சாதாரண ஹெல்மெட் இல்ல, இதை வச்சு எதிரியோட மூவ்மெண்ட்டை ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். கூடவே இதுல இருந்து லேசரும் வரும்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம டான் கிரஷோட ஆளுக்கு போனை போட்டு தம்பி ஸ்கார்பியன் கேங்கோட டர்ஃப்ல ஒரு இட பஞ்சாயத்திற்கு வந்துடுன்னு சொல்ல, ஐயா என்கிட்ட வண்டி இல்ல நான் எப்படி வர்றதுன்னு கேட்க அவன் இவனை கூட்டிட்டு போக வாசல்லே பசங்க நிப்பாட்டி இருக்கான். அப்படியே எங்கிட்ட நம்ம ஸ்பைடியும் ஊர்ல உள்ள எல்லா திருட்டு பையிலையும் பிடிச்சிட்டு இருக்க. அங்கிட்ட அந்த ஸ்பைக் மண்ட ஹெல்மெட்டை வச்சு ஜெயிலியே உடைச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறா. இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பையலும் உள்ள போது தடுக்க போக அவன் மோஷனை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு பயல அசால்ட்டா பார்க்க விட்டுறா. அப்படியே கட் பண்ணலாம் எங்கிட்ட நம்ம டானோட கேங்குக்கும் ஸ்கார்பியனோட கேங்குக்கும் முட்டிக்க நம்ம பையன் திருவிழால காணாம போன புள்ள மாதிரி திருன்னு முடிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஸ்பைக் மண்ட அவனாலேயே பணையமா வச்சு தப்பிக்க பார்க்க நம்ம பையன் உள்ள போது தடுத்துறான். ஆனா ஒரு கட்டத்துல அவன் நம்ம தலைவனை கழுத்தை பிடிச்சு தூக்கி சோழிய முடிக்க போக நம்ம தலைவன் அவன் ஆளை காப்பாத்தினதுனால அவனாலே ஹெல்மெட்டை பிடிங்கிற நம்ம பசங்க அசால்ட்டா அவளை பிடிச்சிடறானுங்க. அப்படியே இங்கிட்டு டர்ஃப்ல டான ஒருத்தன் போட வர நம்ம பையன் உள்ள பூந்து காப்பாத்திடுறான். அப்புறம் என்ன மாப்பிளைக்கு மரியாதை கூடிடுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.